வணக்கம். அருள் உடைமையின் 3வது குறளுக்கு இன்று நாம் பயணிக்க இருக்கிறோம். பயணம்னாலே சுகமான பயணம்தான். வெளியில் எங்கேயாவது நம்ம போயிட்டு வந்தோம்னா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய கவலைகள் மறந்து போகும். இறுக்கமான மனநிலை, டென்ஷன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மறைந்து போகும். ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே என்ன ஆகும், அப்படியே கரைஞ்சி போயிடும். அதனால தான் இப்போ லீவு நாளில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, வெளியில் போகிறதுக்கு படையெடுக்கிறார்கள். ஒரு இயற்கையை ரசிப்பதற்கு மக்கள் பயணப்படுகிறார்கள் இல்லையா. இது எல்லாருக்குமே இயல்பான ஒன்று. இப்போ நம்ம குறளுக்கு போகலாம். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அறியாமை என்பது இருள் சேர்ந்த உலகம். அறியாமை என்றால் என்ன? நம்ம என்ன செய்கிறோம், நல்லது செய்கிறோமா, கெட்டது செய்கிறோமா, யாரோடு பேசுகிறோம், யாரோடு பழகுகிறோம், இது எதுவுமே தெரியாமல் இருந்தோம்னா அதுதான் என்ன, ஒன்றுமே தெரியாத அறியாமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த உலகத்தில் அறியாமை என்ன சொல்லக்கூடிய இருளானது சூழ்ந்து காணப்போ எல்லா இடத்துலையுமே இருக்கும். அறியாமை என்பது எல்லாருக்குமே இயல்பான ஒன்று தான். அதில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டும் இருக்கோம். நம்ம எப்படி செய்கிறோம், என்ன செய்கிறோம், யாருக்கு செய்கிறோம், நன்மை செய்கிறோமா, தீமை செய்கிறோமா, நமது செயல் நமக்கு நன்மை பயக்குமா, பிறருக்கு நன்மை கொடுக்குமா, இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ நம்ம அதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். அதுதான் என்ன, அறியாமையாகிய இருள் பொருந்திய வாழ்க்கை. இது துன்பமானது. மற்றவங்களுக்கு நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சாதான் இன்பமான வாழ்க்கை. நல்லதே செய்ய எனக்கு தெரியாது அப்படின்னா அமைதியாக இருந்துடு. அறியாமையோடு நான் ஒரு விஷயத்தை செய்கிறேன்னு போய் மற்றவங்களுக்கு துன்பத்தை கொடுக்காது. அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகம் அப்படின்னு சொல்கிறார். இதை தான் நல்லது செய்கிறோன்னு நினச்சி மற்றவங்களுக்கு நீ கெடுதல் செஞ்சிடாத, நீ அமைதியாயிரு. நல்லது செஞ்சால் ரொம்ப நல்லது, செய்ய தெரியலையா அமைதியாயிருன்னு சொல்கிறார் இல்லையா. இந்த மாதிரி வாழ்க்கையில் அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இந்த துன்பமே வராதான். அருள் பொருந்தியன்னு கருணை உள்ளம், இதைத்தான் சொல்கிறாரு அருள் அப்படின்னு சொல்கிறார். பிற உயிர்களிடத்து கருணை வேண்டும். வள்ளலார் பெருமான் என்ன சொல்கிறாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். பயிர் நம்மக்கிட்ட பேசுதா? இல்லை. விலங்குகள் பேசுகின்றனவா? இல்லை. வேறு எதுவும் நம்மக்கிட்ட மனிதர்களை தவிர எதுவும் பேசுவது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த பயிர்களுடைய உணர்வுகளை புரிந்து அது வாடி நிற்கும் பொழுது நானும் வாடினேன்னு சொல்லும் பொழுது அவருடைய கருணை, இரக்கம், உயிர்களிடத்து உள்ள அன்பு வெளிப்படுகிறது இல்லையா. இப்படி அன்பு வெளிப்பாட்டோடு இருப்பவர்களுக்கு இருள் சூழ்ந்த உலகத்தின் துன்பங்கள் எதுவுமே வராது. இருள் சூழ்ந்த உலகம் என்ன, வெறும் இருட்டாக இருக்குன்னு அர்த்தமா? இல்லை, அறியாமை என்ற இருட்டு. அறியாமை என்கிற இருள் சேர்ந்த உலகம் துன்பத்தை தான் கொடுக்கும். ஆனால் கருணை உள்ளம் கொண்ட மக்களுக்கு அது எந்த விதமான துன்பத்தையும் கொடுப்பதில்லை, இன்பத்தை மட்டுமே கொடுக்கும் என்று இந்த குறள் நமக்கு எடுத்து உரைக்கிறது. நாளை நாம் சந்திக்கலாம்.